பத்மநாபனை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரிக்கிறதுக்கு அவர் தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிருக்காங்க. அவரை கொண்டு வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அது லிஸ்ட்லேயே வர மாட்டேங்குது. திடீர்னு லிஸ்ட்டில் வருது. ஒரு வருஷம் கழிச்சு 2014 சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்னு ஒரு ஜட்ஜி வந்தார். லிஸ்ட் பண்ணி அந்த கேஸை விசாரிக்கிறாரு. கடுமையான விசாரணை, ஒரு 1/4 மணி நேரம் விசாரணை நடந்தது. அப்போது கொஞ்சம் கோபமாக ஏதோ தப்பாக பேசின போது கவர்மெண்ட் வக்கீல் எந்திரிச்சு, சிபிஐ வக்கீல் மயிலாடு யூஸிங் டெரோகேட்டரி ரிமார்க்ஸ் மயிலாடுனாரு. அவனை உட்கார்றா, 1 லட்சம் பேர் செத்துருக்கான், டெரோகேட்டரி ரிமார்க்ஸா உட்காரு அப்படின்னு கத்துனேன். பயங்கரமாக விசாரணை பண்ணாங்க. அப்புறம் தீர்ப்பு ஒத்தி வச்சாங்க. 5ஆம் தேதி விசாரணை, 8ஆம் தேதி தீர்ப்பு. 8ஆம் தேதி காலையில் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது இவர் யார் ஆள், யார் இவரை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அதுக்கு இந்த கேஸ் தள்ளுபடி பண்ண கொஞ்ச நாளில் இன்னும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை என்ஐஏ விசாரிக்க வேண்டும் சொல்லி ஒரு 2011 ஒரு கேஸ் போட்டிருந்தேன். ஏன்னா கொக்கு குருவி மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தானுங்க. யாரை சுட்டான்னு தெரியாது. உள்ளூர்காரன் தகராறில் சுட்டானா இல்லை இலங்கைக்காரன் சுட்டானு. அந்த கேஸை தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அது லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. வீக்லி லிஸ்ட்டில் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் ஃபோன் பண்ணி சொன்னார். சரின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணாதங்கடா அப்படின்னு சொல்லி தமிழக பாரதிய ஜனதாவுக்கு இறுதி எச்சரிக்கை அப்படி ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 88,000 பேர் பார்த்தாங்க. அப்போ பரபரப்பாக. இப்போ பார்த்தா இப்போ நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். பார்த்தா அது இங்கிலீஷில் மாற்றி டொக்குன்னு எதுவும் இங்கிலீஷில் பேசுது. இப்படிலாம் கூட சதி பண்ணுவாங்களா என்னென்னு புரியல எனக்கு. பயங்கரமான சதி. யார் பிஜேபி பண்ணுதா, சோனியா கூட்டம் பண்ணுதா, இல்லை திராவிட கூட்டம் பண்ணுதா தெரியல. இருந்தாலும் நல்லதே நடக்கும். ஜெயஹிந்த்.